पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். வைகாசி விசாகம் என்கிறது முருகப்பெருமானின் பிறந்த நாள். வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் பௌர்ணமியுடன் இணைந்து வரும் நாளையே வைகாசி விசாகமாக கொண்டாடுகிறோம். இந்த ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த விழா வருதுங்க. அதாவது ஜூன் 8ஆம் தேதி பகல் 2:10 மணிக்கு துவங்கி ஜூன் 9ஆம் தேதி மாலை 4:40 வரை விசாக நட்சத்திரம் இருக்குதுங்க. ஆனால் ஜூன் 10ஆம் தேதி பகல் 12:27 மணிக்கு தான் பௌர்ணமி திதி துவங்குதுங்க. ஆனால் வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த விசாக நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படும் திருவிழா என்கிறதுனால விசாக நட்சத்திரம் வரும் ஜூன் 9ஆம் தேதியே வைகாசி விசாக நாளாக எடுத்துக்கொண்டு விரதம் கடைபிடிக்க வேணும். வைகாசி விசாகம் அன்று ஏராளமான பக்தர்கள் பால் குடம் ஏந்தியும் காவடி சுமந்து வந்தும் தங்களின் நேர்த்தி கடனை நிறைவேற்றுவதும் உண்டு. மீனராசி அன்பர்களே, மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். கும்பராசியில் சனி சஞ்சரிக்கிறார். அது விரயஸ்தானம் என்கிறதுனால விரயங்கள் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் அமையுமுங்க. விரயங்களை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது. குறிப்பாக குடும்பத்துக்கு தேவையான அத்தியாவசிய பொருள்களை வாங்க முன் வருவீங்க. பாதியில் நின்ற பணி மீதியும் தொடரும். உத்தியோக மாற்றம் நன்மை தரும். உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் வைகாசி 2ஆம் தேதி சகாயஸ்தானத்துக்கு வரும்பொழுது குடும்பத்தில் முன்னேற்றம் கூடும். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். அரசு வழியில் அனுகூலம் உண்டு. பெற்றோரின் ஆதரவோடு தொழிலில் முன்னேற்றம் காண்பீங்க. வாங்கிய இடத்தை விற்றாலும் புதிய இடம் வாங்கும் அமைப்பு உண்டு. மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீங்க. உறவினர் பகை அகலும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாதுங்க. எதையும் ஒரு முறைக்கு 2 முறை செய்யும் சூழல் உருவாகுமுங்க. சகோதர விரோதம் வளருமுங்க. குடும்ப சுமை அதிகரிக்குமுங்க. ஒரு சிலர் கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க. கடன் சுமையின் காரணமாக விலை உயர்ந்த பொருள்களை விற்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். வீடு வாங்கும் முயற்சி தாமதமாகும். உங்கள் ராசிக்கு 4, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் தனது சொந்த வீட்டில் சஞ்சரிக்கும் பொழுது நல்ல பலன்கள் இல்லம் தேடி வரும். கடை திறப்பு விழா, கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க. வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிர்பந்தம் வரலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய முன்னாடி வந்தாலும் திடீரென மாற்றங்கள் சேரும். குடும்பத்தில் உறவினர்களால் சில பிரச்சனைகள் வரலாம். உத்தியோகத்தில் நீடிப்போமோ அல்லது விலகி கொள்வோமோ என்ற சிந்தனையெல்லாம் அதிகரிக்குமுங்க. இதன் விளைவாக உத்தியோக மாற்றங்கள் உறுதியாகலாம். சக பணியாளர்களால் தொல்லைகள் உண்டு. சஞ்சலங்கள் அதிகரிக்கும். நினைத்ததை நடத்தும் அளவுக்கு சூழ்நிலை அமையாது. மனக்குழப்பம் அதிகரிக்கும். வெளிநாடு செல்லும் முயற்சியில் தாமதம் ஏற்படும். வாங்கிய இடத்தை விற்க நேரிடும். வீண் விரயங்களால் மனக்கலக்கம் ஏற்படும். பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு புதிய மாற்றம் சேரும்.
தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு குறுக்கீடுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உயர் அதிகாரிகளால் நன்மை உண்டு. கலைஞர்களுக்கு புகழ் கூடும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அதிக முயற்சி எடுத்தால்தான் வெற்றி கிடைக்கும். பெண்களுக்கு குடும்ப சுமையும் கடன் பிரச்சனைகளும் அதிகரிக்கும். தேர்ந்தெடுத்த தெய்வ வழிபாடுகள் நன்மையை வழங்கும். இந்த மாதம் பிரதோஷ வழிபாடு பெருமையை சேர்க்கும். அதாவது இதுவரையில் 3ல் இருந்தபடி பல விஷயங்களில் முடக்கி வைத்திருந்தார் குரு பகவான். இப்போது அவர் 4ஆம் வீட்டில் அடியெடுத்து வைக்கிறதுனால தடங்கல்கள் நீங்கும். செயலில் வேகம் பிறக்கும். சகல வகைகளும் புதிய தொடர்புகளும் அவற்றால் ஆதாயங்களும் உண்டாகும். அதே நேரம் மனசுக்குள்ள ஏதோ ஒரு இனம் புரியாத வெறுமை சூழ்ந்தது போன்று உணர்வீங்க. சில நேரங்களில் வாழ்வில் சலிப்பு ஏற்படலாம். செலவுகளும் தொடர்ந்து வரும். சில சவால்களை எதிர்கொள்ளும் நேரங்களில் சமாளிக்க முடியுமா என்னும் மலைப்பு உண்டாகும். தாயாருக்கு சிறு சிறு ஆரோக்கிய குறைபாடுகள் உண்டாகலாம். உங்களுக்கு சில ஊடா பழக்கங்களை தொற்றிக்கொள்ளவும் வாய்ப்புண்டு. கவனமாக இருக்கணுங்க. உறவினர்களிடம் விட்டு கொடுத்து போங்க. அலைச்சல்லாம் இருக்குங்க. சேமிப்புகள் கரையும். நட்பு வட்டாரத்தில் கவனமாக இருக்கணும். உங்களை பற்றி எவர் எப்படியாப்பட்ட விமர்சனங்களை முன் வச்சாலும் பேசினாலும் அவற்றை எண்ணி கலங்க வேணாம். நீங்கள் உங்கள் மனசாட்சிப்படி நல்லவராக நடந்து கொண்டால் போதுமுங்க. மற்றவங்க பாராட்ட வேண்டும் என்று எண்ணி செயல்பட வேணாம். இரவு நேர பயணங்களை தவிர்க்க வேணும். அதே போல் வீடு மனை வாங்கிறதில் விற்கிறதுலேயும் கவனமாக செயல்படணுங்க. 12ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால மறைமுக பணவரவு உண்டு. எதிர்ப்புகளை தாண்டி முன்னேறி போவீங்க. எல்லா வகையிலும் வெற்றியடையும் யோகம் கூடி வரும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் யோகா தியானம் செய்யுங்க. அரசியல்வாதிகள் ஆதாரம் இல்லாமல் யாரையும் விமர்சிக்க வேணாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். லாபம் குறையாது. வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்த புதிய அணுகுமுறைகளை கையாளுங்க. புதிய வேலையாட்களிடம் தொழில் ரகசியங்களை சொல்ல வேணாம். கூட்டு தொழிலில் பங்குதாரர்கள் கொஞ்சம் முரண்படுவாங்க. உத்தியோகத்தில் வேலை சுமை இருக்கும். உங்களுக்கு எதிராக ஒரு சிலர் குற்றச்சாட்டுகளை வைப்பாங்க. மேல் அதிகாரிகளுடன் மனஸ்தாபங்கள் இருக்குமுங்க. பணியில் திடீர் இடமாற்றம் உண்டு. எனினும் நிறைவில் உங்களுக்கு சாதகமான நிலையே உருவாகும். குரு 10ஆம் வீட்டை பார்க்குறதுனால சவால்களை சமாளிப்பீங்க. கணினி துறையினருக்கு வேறு நல்ல வாய்ப்புகள் அமையும். கலைத்துறையினரே புது வாய்ப்புகள் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் பார்க்கும் பொழுது மே 15, 19, 20, 25, 26, 29, 30, ஜூன் 9, 10, 11. மகிழ்ச்சி தரும் வண்ணம்